தச்ச ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்கு போட்டு விட்டாச்சு. ஏய் சங்கீதா ஓரளவுக்கு நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேய் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரா சங்கீதா? இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் தச்ச ஃப்ராக் ட்ரையல். சுத்தி காட்ட சூப்பரா தச்சிட்டு சங்கீதா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நீ தைப்ப. தேங்க்யூ அம்மா. கட கட கடன்னு மடக்கி மடக்கி தச்சுனே வருவாங்கல்ல ஸ்பீடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. பாப்பாக்காக ஒரு ஃப்ராக் தைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு பிளவுஸ் தச்சு போட்டேன் இல்லையா, அப்ப நிறைய பேர் வந்து இது நீ தைக்கவே இல்லை, நீ வந்து பொய் சொல்ற, உங்க மாமா தச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் லைவா வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்து ஒரு ஃப்ராக் தைக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து வந்து பாப்பாக்காக ட்ரையல் செக்ஷன். ஆமா இந்த ஹாய் சொல்லுமா பாப்பா ஃப்ரெண்ட். ஹாய் பாப்பா சட்டை அம்மா தச்சாங்க. போட்டோ காட்டுறேன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேச வேணாம் முதல்ல போட்டுருவோம் அப்படின்றாரு. பாப்பாக்கு வந்து சும்மா பழைய புடவை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா தச்சேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த கிராஸ் பீஸ் எடுத்து இந்த நெக் ஓரம் தைக்கவே தெரிய மாட்டேங்குது. நெக் தான் ஒழுங்கா தைக்க தெரியல. ஆமா அதனாலதான் இங்க இன்னுமே தைக்கல. சரி இந்த துணியில வரல, நம்ம காட்டன் துணியில தச்சிடலாம் கரெக்டா வரும்னு சொல்லிட்டு இதை வந்து தொட நிப்பாட்டிட்டேன். இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம். இதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்குன்னா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நம்ம அந்த ட்ரெஸ் நல்லா தைக்கலாம். இப்ப வந்து லைவா தைக்க போற அதானே? ஆமா ஃப்ரெண்ட் ஜஸ்டிதாக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் தச்ச ஃப்ராக் ட்ரையல். முத்தா குடுக்குறாரு உனக்கு Dress தச்சு போட்டதுக்கு. நல்லா இருக்குமா சட்டை? அம்மா தச்சு பிடிச்சிருக்கா? சரி சுத்தி கட்டு, Dress சுத்தி கட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எப்படி சூப்பரா சுத்தி காட்டுற பாரு. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னன்னா பாப்பாக்கு நெக் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன். 4 இன்ச் எடுத்தேன். அது வந்து கம்மி. அது ஒரு 3 இன்ச் எடுக்கலாம், இல்லைன்னா 2.5 இது மாதிரி வந்து கழுத்து வைக்கலாம். பின்னாடி கொஞ்சம் சின்னதா தான் வச்சேன். பின்னாடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. முன்னாடி மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஆமா அகலமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இங்க பாருங்க ஃபினிஷிங் வந்து சரியில்லை. இந்த கிராஸ் பீஸ் எடுத்து தைக்கிறது தான் எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிளவுஸ்லயுமே சிரிக்கிறாரு. கிராஸ் பீஸ் வந்து லாஸ்ட் டைம் பிளவுஸ் தச்சல்ல அதேதான். அதுக்கப்புறம் வந்து கத்துக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தா டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஜஸ்டாக்கு ஒரு ஃப்ராக் வந்து தச்சேன். நல்லா தான் இருக்குல்ல சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி சங்கீதா வச்சிருந்த சாரியை கட் பண்ணி தச்சிருக்காரு. ஆக்சுவலி இது மாதிரி துணிலாம் லைனிங் வச்சு தைக்கணும். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு, நல்லா நீட்டா வரும். ஏன்னா சும்மா தச்சேன் ஃபர்ஸ்ட் நார்மலா ட்ரையல். ஆமா நார்மலா தைக்க கத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சு தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கத்துக்கணும். இப்ப வந்து மெட்டீரியல் எட்டு வந்திருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து சங்கீத ஜஷிதாக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அழகான ஃப்ராக் தைக்கலாம். ஓகே ஓகே 1 மீட்டர் டிசைன். ஆமா டிசைனா இது நல்லா இருக்கு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். பியூர் காட்டன் அதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா காட்டன்ல தச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி கட் பண்றதுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரும். காட்டன்ல வைப்போம். இப்போ வந்து ஃபோல்டிங் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 2ஆ இருக்கு. ஆமா கீழே 1 மேல 1 2ஆ இருக்கா. சரி இது வந்து 4ஆ மாத்திக்கலாம். மறுபடியும் இப்படி ஏன்னா கழுத்து கட் பண்ண போறேன் மேல டாப். இப்போ மடக்கி தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு ஒரு 1.5 இன்ச் வந்து அளவு விட்டுக்கிறேன். மார்க்கிங். ஆமா ஆக்சுவலி எனக்கு நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பழகுறேன். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. கரெக்டா தைக்கிறேன்னா தப்பா தைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் தான் சொல்லுங்க. டிப்ஸ் ஏதாவது இது இப்படி பண்றதுக்கு பதில் வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது பார்டர் லைன் வந்து கோடு போட்டு மடக்கி தைக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே. நெக் மார்க் பண்றதுக்கு இங்கதான் எங்கடா இது ஜஷிதாக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 10 வைக்கிறேன். இந்த கோட்ல இருந்து தான் அளவு எடுக்கணும். இப்ப உடம்பு சைஸ் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 10 வச்சுக்கிறேன். 10 ஆமா மொத்தம் வந்து 22 தான் பாப்பா சைஸ். உடம்பு சைஸ் மட்டும் 10. ஆமா 22 கரெக்டா இருக்கும். இல்லன்னா 24 இருக்கும். பாப்பா சைஸ் 22 24 தான். ஆமா 24. அதுல வந்து 10 வந்து மேல வச்சுக்கலாம். மேல் சைஸ் 10. ஓகேவா? 10 ரொம்ப பெருசா இருக்காது. கரெக்டா இருக்குமா? சரி இந்த அளவு ட்ரெஸ்ல போட்டு பாக்குமா? ஆமா 10 அதிகம் தான். ஒரு 8 வைக்கலாம். 8 வச்சா நல்லா இருக்காது. 10 தான் இருக்கு இந்த இதுல. அப்படியா? 9 வைக்கலனா சரி ஓகே फ्रेंड्स. நான் 10 வைக்கலாம்னு சொன்னேன். பேபி வந்து பார்த்தேன்னா இல்ல வேணாம் சைதா ஒழுங்கா தைக்கலனா என் மேல பழி வச்சிருவேன். फ्रेंड्स
சங்கீதா 10 மெஷர்மெண்ட் வச்சாரு, கரெக்டா 10 வச்சிரு. ஏன் பேபி மாத்தி மாத்தி என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நானே ஒரு அரகுற டைலர். ஃப்ரெண்ட்ஸ் 9 வைக்கலாமா 10 வைக்கலாமா சொல்லுங்க. இப்போ நான் ஜெஷிதாக்கு அந்த Dress போட்டேனே, அது எப்படி இருந்தது? கீழே ரொம்ப இறங்கி. ஆமா இறங்கி தான் இருந்தது. அது நான் ஒரு டைம் மேல மடக்கி வச்சு தச்சிருக்கணும், நான் தப்பா தச்சிட்டேன் அது. சரி அப்ப நான் ஒரு 9 வச்சுக்கிறேன். 9 வேணாம் 10 வேணாம், 9 வச்சிருக்கேன். சரி. சோ பக்கத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் 10 தையல் மடக்கி தைக்கிறதுக்காக. ஓகே ஓகே. நெக் வந்து இப்ப பாப்பாக்கு 2.5 எடுத்தல்ல, 2.5 வச்சுக்கலாம். மடக்கி வர தைப்பல்ல, அப்ப அதெல்லாம் கணக்கு. இங்கெல்லாம் மடக்கி வராது. மடக்கி வராதா? அப்படியே இப்படி கழுத்து இப்படி வந்துரும். சரி. இறக்கம் வந்து 2.5 மட்டும் வைப்போம். ஏன் தெரியுமா? 3-4 வச்சா ரொம்ப இறக்கமா இருக்குது பாப்பாக்கு முன்னாடி. ஒரு பசங்க சைஸ் பொறுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சில பசங்க குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. அதனால நான் 2 பக்கமே வந்து 2.5 வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 2.5 வச்சுன்னா ஸோ இது வந்து ஒரு கட்டம் போடணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டு தான் கற்றுக்கணுமே எல்லாமே கட் பண்ணுறதுக்கு. அந்த கழுத்து ரவுண்டு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஹார்மோல் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் இதில் சென்டரும் வந்து பார்த்தோன்னா இங்கே வச்சுக்கலாம். சென்ட்ரு இது சென்ட்ரு. ஓகே இந்த சென்டரையும் இந்த சென்டரும் இப்படி டச் ஆகிற இடத்துல வந்து அழகாக இப்படி ஒரு ரவுண்டு வந்துட்டா ஓகே இது கட் பண்ணணும். இது வந்து கழுத்து. ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசா வேணாம். 2 இன்ச்சு. ஆமா ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. இதுல இருந்து இப்ப நான் ஹார்ம் ஹோல் லென்த் அளந்தெல்லாம் பாப்பாக்கு. ஆமா பாப்பாக்கு வந்து மொத்தமா 10 வந்தது. ஆமா 11. 11ல பாதி 5.5. ஓகே 5.5 வச்சுக்கலாம். பாப்பாக்கு இடுப்பு சைஸ் வந்து பார்த்தோன்னா 20 இருந்தது. நம்ம கொஞ்சம் ஒரு இது எக்ஸ்ட்ரா ஒரு 20னா அது 4ஆ மடிச்சிருக்கோம்ல இப்ப. ஆமா அப்ப சுற்றளவு வந்து 5 வருமா? ஆமா 4 5 20. நான் ஒரு 5.5 வச்சுக்கிறேன். கொஞ்சம் லூசா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களாம் லூசா தானே போடணும் ஃப்ராக். ஓகே அதனால ஒரு 5.5 வச்சுக்கிறேன். 5.5 வச்சாச்சா? இப்படி நேரா போட்டுக்கணும். புரியுதா? இங்க இருந்து வரும், இங்க இருந்து 5.5 வருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த அளவு வந்து 5.5. அப்ப இங்க ஒரு 5.5 இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் போட்டு நேரா கோடு போட்டுக்க. ஆமா உங்களுக்கு போட்டியா? எனக்கு இந்த மெஷர் பண்றதுதான் மெஷர்மென்ட் தான் தப்பா பண்ணேன். அதனால தான் அது ஒரு எங்கேயோ ஓடுது. ஒரு 5.5னா எங்க இருக்குன்னு தெரியல. 5.5 கரெக்டா எத்தனை லைன் பார்த்து கரெக்டா மார்க் பண்ணணும். இல்லைன்னா கோணையா கட் பண்ணும்போது உனக்கு மார்க்கிங் ஏற்ற மாதிரி வந்துடும். நேராக வச்சு அப்படியே லைனாக கோடு போட்டுக்க வேண்டியதான். இங்கே அவ்வளோதானா? ஆமாம் இது ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடக்கி தைக்கிறதுக்கு. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் விடும்ல, சரி அதுக்கு. ஓகே எப்படி எடுத்துக்குமா? நான் இந்த புள்ளியிலேருந்தே எடுத்துக்கிறேன் மொத்தமாக. அப்படியே இந்த புள்ளி இந்த புள்ளியும் இங்கேயும் எங்கே ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது பார்த்துக்குவான். அந்த இடத்துல அப்படியே இப்படி ஜாயிண்ட் ஆகிற இடத்த பார்த்துட்டு இப்படி. ஓகே இப்போ இது வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கிங் வந்து ஓவர். மார்க்கிங் முடிஞ்சது. ஆமா இது வந்து பாடி மெஷர்மென்ட். ஓகே கட் பண்ணிக்கலாமா? ஓகே இது தனியா கட் பண்ணி எடுத்துறணும் அவ்வளவுதானே? சரி. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நான் இந்த அளவு விட்டுருக்கேன்ல, பேக்ல வந்து கொஞ்சம் இதுவா தான் விடணும். ஸோ அதனால இந்த பக்கம் கட் பண்ணாம இப்படி கட் பண்ணி இதை எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு சைடு மட்டும். ஆமா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட். இந்த கலர்ல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு தெரியாம தச்சிட போறேன். ஏய் சங்கீதா ஓரளவுக்கு நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேய் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரா சங்கீதா? எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கட் பண்ண கற்றுக்கிறேன் ஓரளவுக்கு. கரெக்டாக அந்த கோடு வரைக்கும் தான் கட் பண்ணும் தானே? அவ்வளோதான். ஏய் வளைவாக கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவே துணியை கட் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஆமாம், அது கீழ் துணியில் ஒரு மார்க் போட்டுடலாம்.
இந்த ட்ரெஸ் இது வந்து ஃப்ரண்ட், இது பேக்குக்கு வந்து இங்க ஒரு கோட் போட்டுக்கலாம், மார்க்கிங். அதுக்கு நேரா ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுக்கு நேரா ஒரு மார்க்கிங்கும். இங்க வந்து இவங்க நீட்டா பண்ணிருக்கோம்ல, ஆமா, அது வந்து கொஞ்சம் 2 இன்ச் வந்து குறைவா பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த பேஸ் பண்ணி உள்ளேயே மார்க் பண்ணிக்கணும். அதானே? சரி. ஏன்னா இதுதான் அந்த ஷோல்டர் இது கரெக்டாக தெரியறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் நமக்கு கிடச்சிடுச்சு. இன்னும் நெக்கு கட் பண்ணல. ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்கேன், பேக்குக்கு கொஞ்சம் க்ளோஸாக வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அப்படி கர்வாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அப்படியே கிராஸ் வச்சு கட் பண்ணணும், திருப்பி. இன்னும் நான் சரியாக கட்டிங்லாம் வந்து கற்றுக்கல இல்லை. இன்னும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே பண்ணுறேன். போக எல்லாமே நல்லா ப்ராப்பராக வந்துடும். வெட்டும்போது அந்த கிராஸ் அப்படியே வளையணும்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி இதுவுமே ஒரு கட்டம் போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து ஃப்ரண்ட் பேக் இது ஜாயின் பண்ணால் உடம்பு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சா? இப்போ பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து 2ஆ எடுத்துக்கணும். இப்போ நம்ம டாப் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் பாவாடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃப்ராகோட பாட்டம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பாருங்க 2ஆ எடுத்துருக்கேன், 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கார்னராக மடிச்சு போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ரவுண்டாகவே கட் பண்ணுறாங்க, அம்ப்ரெல்லா கட் மாதிரி. ஸோ இது காட்டணுன்றதுனால ஃப்ளீட் எடுத்து மடிச்சு தைச்சா நல்லா இருக்கும். மடக்கி தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம். ஆமாம். ஸோ எவ்வளோனா ஒரு 1.5 இன்ச்சு தான் மேக்ஸிமம், ஒரு 1.5 இன்ச்சு விட்டால் போதும். 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம். ஓகே, இதுதான். இப்போ வந்து பாப்பாவோட ஹைட் வந்து இதில் பார்த்தேன் எவ்வளோ வருதுன்னா 13.5 இன்ச்சு இருக்கு. அன்னைக்கு தைக்கிறதுக்கு வந்து முன்னாடி தைக்கிறதுக்கு வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 14 இன்ச்சு வச்சுக்கோ கரெக்டா. ஓகே, 14 இன்ச்சு வச்சு. ஆமா, முன்ன பின் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே, 14 இன்ச்சு. ஏன்னா நான் அரைக்குற டெய்லர் தான், அதனால கத்துக்கிற டெய்லர். இப்போ இது இந்த இருக்குல்ல, இதே அளவு இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அளவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது மடக்கி தைக்கணும்ல, அதனால இது ஒரு பக்கமும் வரும் ஃப்ரண்ட் பேக். புரியுதா? புரியுது. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது 15 வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 15 வந்து பாத்தீங்கன்னா இங்க அளந்து வச்சிருக்கேன். அப்படியே இங்க எத்தனை விட்டேன்? 1.5. அதே மாதிரி 1.5 வேணுமா? ஆமா. மார்க்கிங்லாம் இப்போ நம்ம புதுசாக தைக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டா ஈடும் தத்தியமாக வராதான் இருக்கும். புரியுதா? புரியுது. ஃப்ரண்ட் பேக்கு அதெல்லாம் வந்து ஈக்குவலாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். நம்ம கோடு போட்டோம்ல, அந்த கோடு மேலே அழகாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பிளவுஸ் தைக்க கத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவோட பிளவுஸ் இருக்கு, அளவு பிளவுஸ். அத்தைக்கு பிளவுஸ் தைக்க போற அடுத்த வீடியோவா? சரி. அவங்க கேட்டாங்க ஊருக்கு வரேன்னு இருக்காங்க. நான் ஊருக்கு வரதுலாம் எனக்கு தைச்சி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தைச்சி வைப்போம். ஓகே, தைக்கும் போது இப்படி மடக்க வேண்டியதுதான். இப்படி தைக்கும்போது இது மாதிரி மடக்கிக்கணுமா? இது மாதிரி மடக்கி வச்சுன்னா இது ஒரு ஃப்ரண்ட் வருது. ஆமா, அதுதான் இப்படியே கர்வா வருது பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை இங்க இப்படி ஸ்டிச் பண்ணணும். இது இங்க ஸ்டிச் பண்ணணும். இதை இங்க மடக்கி தைச்சிட்டா அழகா ஹைட் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க வர சுடிதாருக்கு மேல டாப்புக்கு அங்க வச்சு தைக்கணும். ஆமா, இது அளவு. அப்ப கட்டிங் வேலை முடிஞ்சது. முக்கியமான கட்டிங் வந்து இந்த கிராஸ் பீஸ் தான். கிராஸ் பீஸ் தைக்கணும்ல, அந்த கிராஸ் பீஸ் தான் எனக்கு வரவே மாட்டேங்குது. இங்க இந்த ஷோல்டர்ல வைக்கணும், இதுல வைக்கணும். சோ அந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, கட் பண்ணிக்கலாம். இந்த துணி மீந்து இருக்குல்ல, இதுல வந்து கிராஸ் பீஸ் வந்து தச்சிக்க வேண்டியதான். நீட்டா கட் பண்ணிக்கலாமா? இப்படி நீட்டா கட் பண்ணா கிராஸ் பீஸ் கிடையாது. இப்படி கட் பண்ணணும். இந்த வாங்குல இப்படி கட் பண்ணா கிராஸ்ல தான் தைக்கணும். கட் பண்ணணுமா? இப்படி தான் சைடுல போட்டு இது மாதிரி வந்து கட் பண்ணணும். கிராஸா அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு. ஏன்னா அது கரெக்டா ஒட்டுல வருது இல்ல, அந்த ஒட்டுல கரெக்டா வச்சு தைக்க தெரியல எனக்கு.
ஒரே அளவா போட்டுக்கிட்டா ஈஸியா இருக்கும். கோடு போட்டோம்ல, அந்த கோடு மேலே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறது தான். கோடுக்கு நேரம் கட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இது கிராஸ் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஒரு கோடா வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் ரெகுலரா தச்சிட்டே இருந்தேன்னா ஈஸியா பழகி இருக்கும். நேரம் கேப் விட்டு வேலை செய்யறாரு. என்னைக்கெல்லாம் தைக்கணும்னு விருப்பம். நேற்று இவங்க 2 பேரும் கிரிக்கெட் பார்க்க போயிட்டாங்களா, அதனால நான் தனியா இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் நேற்று உட்காந்து தச்சிட்டு இருந்தேன். அதே ஆர்வம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கட்டிங் வேலைலாம் முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பீஸ் இங்கே இருக்கட்டும், நம்ம பின்னாடி ஓப்பன் வைக்கிற மாதிரினா அது பட்டி வந்து அளவு எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். சரி, இப்போ தைக்க போகிறேன் வாங்க. தையல் மிஷின்ல தைக்க போறேன். ஆமா, போடுங்க லைட்டா போடுங்க. டைம் மிஷினை போடுவோம். இதுவும் ரெட் கலர் தான் நூல் இருக்கிறதுனால வேற நூல் வந்து கோக்க தேவை. ஆமா, ரெட் கலர் நூல் தான் இருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை. இந்த சேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக வந்து பேபி ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஹைட் சேர் 4 இருந்ததுல, அங்க சோஃபா இருக்கிறதுனால போட முடியல. 4 போட முடியல, 3 போட முடியும். அதனால ஒரு சேர் வந்து கீழே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஹைட் வந்து சங்கீதாக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணியாச்சு. சேர் வந்து ரொம்ப பள்ளமா இருக்குன்றதுனால இந்த சேர் வந்து எனக்கு ரெடி பண்ணியாச்சு. பாரு, டைலர் கூட இவ்வளவு மாதிரி இந்த மாதிரி சேர் இருக்காது போல இருக்கு. உடன் சேரு. இங்க பாரு, பட்டி இதெல்லாம் வச்சு கிராஸ் பீஸ் தச்சு பழகிட்டு இருந்தேன். அதான் எனக்கு ஒழுங்காவே வர மாட்டேங்குது. காட்டன்ல தச்சு பாரு, கொஞ்சம் ஈஸியா வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டரை ஜாயின் பண்ணனும். ரெண்டுமே ஒரே சைடு வச்சு தைக்கணும். ஆமா, 2 பக்கமும் வந்து பார்த்தோன்னா லைட் கலர் டிசைன் தான் எடுத்திருக்கேன். அப்ப திருப்பும் போது உள்ள வந்து நமக்கு வந்து டார்க் கலர் வந்துடும். ஓகே, பாரு. கட்டிங்லாம் அழகா போட்டேன்னா வச்சுக்கேன், துணி கரெக்டா வந்துடும். ஷோல்டர் தச்சுட்ட போல இருக்க. அவ்வளவுதான், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. சூப்பர். இதான் வந்து பார்த்தோன்னா ஷோல்டர், பாப்பாவோட ஷோல்டர் வந்துட்டா. இப்போ வந்து இந்த நெக் பீஸ்ல இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாமா? ஓகே, இதுக்கு மட்டுமே தனி பிராக்டிஸ் செஷன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் பீஸ் தச்சுக்கிட்டு இருக்காரு சங்கீதா. கிராஸ் பீஸ் தைக்கிறதுல தான் அவருக்கு ரொம்ப டவுட் வருது. ஒழுங்கா ஸ்டிச்சிங்கே போட முடியல. அடியில எந்த இடத்துல தைக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிதானே விட்டுட்டு தச்சிடுறேன். இது சரியா வர மாட்டேங்குது. பிராக்டிஸ் இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணா டைலர் ஆயிடலாம். இப்ப கட் பண்றது ஸ்டிச் பண்றதுலாம் ஈஸியா தான் இருக்கு. ஆமா, ஆனா இந்த ஒரு பைப்பிங் பண்றது இன்னும் பிராக்டிஸ் நிறைய தேவைப்படுது எனக்கு. அதுதான் முக்கியமான ஒர்க் சங்கீதா. ஏன்னா ஒரு ஸ்டிச்சிங் இன்னொரு ஸ்டிச்சிங் பக்கத்துல போடுறோம்ல, அப்படியே ஈவனா போகணும். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்லைன்ல வந்து கிராஸ் பீஸ் நெக்லைன் அப்புறம் ஹார்ம் ஹோல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு தச்சிட்டேன். அதுவுமே இங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வர மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து இங்க பாரு பாக்கும்போது கோணெல்லாம் ஆகி போகுது. ஒழுங்கா வரல பினிஷிங். திரும்பி இருக்கு, அது மாதிரி இருக்க கூடாது. அதுக்குதான் வந்து கட் பண்ணி தைப்பாங்க. கட் பண்ணி தைப்பா. நானும் கட் பண்ணேன். கட் பண்ணியுமே அப்படிதான் வெட்டினது சரியில்லை. மடக்கி தைக்கும் போது தப்பா தையல் ஒரு இடத்த சின்னதாவும் ஒரு இடத்த பெருசாவும் ஏத்தமா போகுது தையல். அவ்வளவுதான், மேல் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாட்டம் ரெடி பண்ணா தச்சிடலாம். அப்ப ஆமா, நான் தச்சிட போறேன். அவ்வளவுதான் கடகடன்னு தச்சிரு. இப்ப இது என்ன பண்ணலாம், நீட் பீஸா எடுத்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படி போட்டு சின்னதா மடக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்படி தைக்கணும். இது மார்க் பண்ணி தைக்கலாம். நமக்கு அந்த பொறுமை கிடையாது. பாருங்க, நமக்கு எப்படி வருதோ அப்படி தப்போம். ஒரு பீஸ் இங்க தச்சு வச்சுட்டேன். ஒரு பீஸ் தச்சுட்டேன், ஒரு சைடு தச்சுட்டேன். ஸ்கர்ட்டுக்கு கீழே தேவையானது. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பீஸும் தைக்கணும். பீஸ் எப்படி தைக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு துணி எடுத்து அப்படியே இந்த துணி மேல இப்படி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். ஆமா, இப்படி நமக்கு எந்த அளவுக்கு அந்த சைஸ் தேவையோ மடக்கி வச்சு தைக்க வேண்டியதான். நானே ஒரு அரகுற ட்ரைலர். நான் எல்லா விஷயமும் நான் நல்லா டீட்டெயிலா சொல்லி கொடுப்பேன். நான் எனக்கு சொல்லி தரது வந்து பாத்தேன்னா கிளியரா சொல்லுவோம். நான் சமைக்கிற விஷயம் எல்லாமே இது நான் தெளிவா சொல்றதுக்கே வந்து பாத்தேன்னா
ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுதா அப்படின்றதே ஒரு டவுட்டா இருக்கு. நான் ஆமா எனக்கு இப்பதானே நீ கத்துக்கிற. ஆமா ஆமா எனக்கு நல்லா தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். ஒரு டிப்ஸ் சொல்றது நல்லா. அப்ப நீ நிறைய தச்சு நீ எக்ஸ்பர்ட்டா ஆனாதான் நீ ஐடியா சொல்ல முடியும். ஓகேவா? ஆமா இப்ப நம்ம இது மாதிரி நான் தைக்கிறேன் இது மாதிரி அது மட்டும் பாத்துக்குங்க. புரியுதா? ஆமா ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மடக்கி வச்சு தச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டும் அதாவது டாப்பும் பாட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா ஸ்டிச் பண்ண போறோம் பேபி. ஓகே டாப் தனியா இப்ப பாட்டம் தனியா இருந்தது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தச்சிர வேண்டியதான். எஸ் தையல் ஆல்ரெடி போட்டிருக்கல. நான் தையல பார்த்துட்டு அப்படியே வச்சிரேன். தையலே போட்டு வந்துட்டேன். ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு போல இருக்க. இங்க ரெடி ஆகிடுச்சு. ஆப்ரான் மாதிரி இருக்குது. கழுத்துல கட்டிக்க. பின்னாடி நாட்டு கட்டுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோப் வந்து ரெடி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ரெடி பண்ணனும் பாத்தீங்கன்னா ரோப்னா பெருசாகுது. ஆமா இது ஒரு ஸ்டைல். ஆமா இது மாதிரி ஒரு நீட்டு துணி எடுத்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா தச்சுக்கணும். தச்சுட்டு இங்க கொஞ்சம் கிராஸ்ல போட்டிருக்கேன். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வந்து ஷார்ப்பா வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அப்படி சைடு பண்ணிருக்கேன். இப்ப நம்ம போட்டிலாம் நான் கிளீன் பண்ணி காட்டியிருக்கேன்ல. ஆமா போட்டதை திருப்போம்ல. ஆமா அது மாதிரி வந்து இந்த கொஞ்சம் துணி ஸ்டிச் பண்ணத உள் பக்கமா திருப்பணுமா? ஆமா சூப்பர். அப்ப கொஞ்சம் புடிச்சிட்டு அப்படியே இப்படி திருப்பினா வச்சுக்கேன் திருப்பிடும். வேற ஏதாவது கத்திரிக்கோள் இல்லாத வேற ஏதாவது இருந்தா கூட அதை வச்சு கூட திருப்பிக்கலாம். கத்திரிக்கோள் வச்சு திருப்பி கட் ஆயிட போகுது. நான் தான் ஷார்ப்பா புடிச்சிருக்கேன்ல, அது எப்படி கட் ஆகும் அது மாதிரிதான் இது திருப்பினேன். சரி இந்த அப்புறம் இது நான் சொல்லணும்ல, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் வந்து ஒரு நாட்டு ரெடி பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு. ஸ்டிச் பண்ணிட்டா அது கட் இதெல்லாம் வைக்க வேணாம்னு நினைச்சேன். இருந்தாலும் தைக்கிறதே தப்பும், எல்லாத்தையும் கத்துக்குவான். ஆமா இது அப்புறம் கத்துக்கிட்டு அதை கத்துக்காம விட்டுட்டா அப்புறம் என்ன பண்றது? இப்போ இதுல வந்து அந்த முனையில அந்த துணி இருக்குல்ல, அந்த பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டா திருப்பிக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாட்டு கிடைச்சிருச்சு. ஏன்னா லூஸா இருந்தாலும் இருக்கும், துணி வந்து நல்லா அகலமா இருக்குது. நிறைய அந்த ஃபிளீட் எடுத்து தச்சிருக்கேன், அதனால நம்ம தச்சிக்கலாம் பின்னாடி. அதனால கட்டுறதுக்கு கட்டிட்டா ஈஸியா இருக்கும் பாப்பாக்கு. சூப்பரா நாட்டை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தைக்கும் போது தச்சிடணும். அவ்வளவுதானே? இருக்குது இல்ல, ஆமா அந்த மார்க்ல இருந்து ஓகே மார்க்ல இருந்து இங்க வச்சிட்டு இந்த மார்க் இருக்குது வருதா? ஆமா 10 கரெக்ட்டா வருது. அது முன்ன பின்ன அப்படியே லைட்டா இப்படி போட்டு கொண்டு தான் மார்க் பண்ணிக்கோ. ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிக்கோ. ஆனா கர்வா தான வரும். கர்வா நம்மளே வளைச்சிக்க வேண்டியதான். எல்லாமே எப்படி மிஷின்லயே வந்துருமா? மிஷின்லயே வராது. மார்க்கிங் போட்டுட்டா தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். சரிடா, தச்சு முடிச்சாச்சா? அறிவாளி மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன் பேபி. என்ன பேபி? உள்ள தச்சிட்டேன் பாருங்க. இத என்னோட ஃப்ராக். சூப்பரா ஃப்ராக் தச்சாச்சு. இங்க பாரு உள்ள நாட்டு வெளிய எடுத்து விட்டு தையல் அடிக்காத உள்பக்கமா வச்சு தையல் அடிச்சிட்டேன் பேபி. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நாட்டு தச்சிட்டு உள்ள வச்சு தச்சிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த கனெக்ட் ஜாயின் பண்ணல, அப்ப வந்து அது வெளி பக்கமா வெளிய எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணி இருந்திருக்கணும். இப்போதான் நான் முதல்ல தைக்கும் போதே வெளியில எடுத்து விட்டுருக்கணும். ஆமா கரெக்டா, அது உள்ள வச்சே தச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுறதுக்கு வழி இல்லாம நாட்டு உள்ள தொங்கி கிடக்குது நாடா மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷுதாக்கு இங்க பாருங்க சூப்பரா ஃப்ராக் வந்து தச்சிருக்கேன். இதுல நான் ஒரு மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கேன், அது எனக்கே தெரிஞ்சிச்சு தச்ச பிறகு. அது என்னென்ன பண்ணன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் தச்ச ஃப்ராக். சூப்பரா ஜெஷுதாக்கு ஃப்ராக் தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா போட்டு பார்க்கலாமா? ஒரே நாள்ல தச்சிட்டாரு. காலையில ஆரம்பிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் 11 மணிக்கு. நடுமத்துல நம்ம வெளியில போயிட்டோம். காலையில ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தச்சிருப்பாரு. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 கரெக்டா ஒரு 3 மணி நேரத்துல தச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு பார்க்கலாமா? வேற லெவலா தச்சிருக்க சங்கீதா. அவரோட ஃப்ரெண்ட் பேர்லாம் சொல்றாரு. சுத்தி காட்டுமா, சுத்தி காட்டுமா ஜெஷிதா, சுத்தி காட்டு பாப்பாக்கு, அப்பாக்கு சுத்தி காட்டு. சங்கீதா சூப்பரா தச்சிட்ட சங்கீதா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நீ தைப்பன்னு சொல்லிட்டு. ஃபிட்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெக்லாம் ஃபிட்டிங் நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் தச்சிருக்கேன். தைக்க பிராக்டிஸ் ஆயிடும். இது ஏன் இவ்ளோ நீட் இங்க வந்து அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இந்த மார்க்கிங் வச்சு மடக்கி தைக்கிறதுக்காக அந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா விட்டேன். அந்த துணி அது மடக்கி தைக்க ஞாபகம் இல்லாம நான் வந்து டைரக்டா அப்படியே தச்சதுனால அந்த ஃப்ரண்ட் டாப் போர்ஷன் மட்டும் லாங்கா தெரியுது. மடக்கி தச்சிருந்தேன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். இப்போ ஒண்ணும் கிடையாது, கட் பண்ணி அழகா வந்து பாத்தீங்கன்னா மடக்கி தச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு சூப்பரா நாட்டு உள்ள
போட்டல அது வெளியே எடுத்து பாரு, மேல டாப்ல இருந்து வெளியே இருக்காத பாட்டம் இருந்து வெளியே எடுத்தனால ரொம்ப கீழே இருக்கு. ஆனா ஃபிட்டிங்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. சங்கீதா கட்டவே தேவை. வேற லெவலா தச்சிட்டேன் சங்கீதா, உன் திறமையை நான் பாராட்டுறேன் சங்கீதா. Thank you. எங்க இப்போ நீ தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு விளையாடுறதுக்கு அனுப்புற? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், விளையாடுறதுக்கு ஜஷிதா ரெடி ஆயிட்டாரு. காட்டு. ட்ரெஸ் காட்டுமா, ட்ரெஸ் எப்படி மாக்குதா அம்மா தச்ச ட்ரெஸ்? சூப்பர். ஹாய். Dress சாச்சி தரேன், Dress சுத்தி காட்டு, சாச்சி தரேன். நான் வந்து சாச்சி குடு, சாச்சி குடு, சாச்சி குடு. ஆத்தா ஐயோ சந்தைக்கு போணும் காசு குடுன்ற மாதிரி சாச்சி குடு. அவ Dress சுத்தி காட்டவே மாட்டறா. ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் தரோம், சுத்தி காட்டுன்னு சொன்னா சுத்தி இப்படி காட்டிட்டேன். சாச்சி குடு. Dress சுத்தி காட்டு, சுத்தி காட்டு. எப்படி இது? நல்லா இருக்குதா? அம்மா தச்சு சட்டை நல்லா இருக்குதா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் தச்ச ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணனும். அந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல தைக்கணும். ஆமா, இந்த அளவு இது வந்து கொஞ்சம் மேல வரணும். ஆமா, தச்சா அழகா இருக்கும். முட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு இதெல்லாம் சூப்பரா நல்லா இங்க பாருங்க फ्रेंड्स, காட்டன் கிளாத் நல்லா சூப்பரா தச்சாச்சு. சங்கீதா நான் சொல்றேன் சங்கீதா, நீ வேற லெவலா தச்சிருக்க சங்கீதா. அவ்வளவுதான். ஃப்ராக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பிளவுஸ் வந்து தைக்க போறேன். அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கலாம் சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி கிராஸ் கட்டிங்லாம் பண்ணி அந்த பைப்பிங் பண்றது அதெல்லாம் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிறேன். அது மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் தச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் பீஸ் தான். ஆமா, நெக் தான் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரல. பரவாயில்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா ஒரு ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா நான் அது வந்து தச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு ஃப்ராக் தைக்கிறதுக்கு இன்னொரு மெட்டீரியல் 1 மீட்டர் வாங்கி வந்திருக்கேன். அதை வந்து இன்னொரு டைம் தச்சிட்டு கிளியரா போடுறோம். வந்து அது தைக்கலாம். இந்த காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஃப்ளீட் எடுத்து மடக்கி தைக்கலாம். இதுவே இந்த நெட்டடு அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அழகா வந்து அம்பரல்லா கட்டு தைக்கலாம். ஆமா ஆமா. சோ அடுத்த வீடியோல வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.